26வது எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்ல 3 பொண்ணுங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒளிஞ்சு இருந்து ஜிராயா சென்சை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நருட்டோ சம்மனிங் ஜுட்ஸு போடுதான். பார்த்தா ஒரு சின்ன தவளை வருது. நருட்டோ கத்துறான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. பண்ணி மயங்குறான். ரொம்ப யூஸ் பண்ணிட்டான். 3 வாரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் ட்ரைனிங் எடுக்கான் அப்படின்னு நினைக்காரு. அப்புறம் 4 ஹொக்காகே போட்டோவையும் 3rd ஹொக்காகே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆங்கோ வாரா மன்னிப்பு கேட்க அவர்கிட்ட, என்னால் ஒராச்சிமாரு அந்த ஃபாரஸ்ட்ல பிடிக்க முடியலன்னு சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, ஒராச்சிமாரு ஈக்குவலுக்கு இந்த லீஃப் வில்லேஜ்ல யாரும் கிடையாதுன்னு சொல்றாரு. நான் தான் அவங்க சண்டை போடணும்னு சொல்றாரு. ஆங்கோ சொல்றா, 4th ஹொக்காகே நேரத்துக்கு இருந்திருக்கணும்னு சொல்றா. ஹொக்காகே சொல்றாரு, அப்படிலாம் சொல்லாத, ஆல்ரெடி அவர் வில்லேஜுக்காண்டி அவர் போராடி இறந்துறவும் செஞ்சுட்டாருன்னு சொல்றா. 13 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்காண்டி எல்லாத்தையும் செஞ்சுட்டாருன்னு சொல்றாரு. இப்போ நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும்னு சொல்றாரு. சரி, நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்றாரு. ஆங்கோ அமைதியாவே இருக்கா. ஹொக்காகே சொல்றாரு, நீ எதுக்கும் உன் மேல பழிய போட்டுக்கிடாதன்னு. அப்புறம் ஜிராயா சென்சே நருட்டோவை தண்ணி ஊற்றி எழுப்புறாரு. என்னாச்சு எனக்குன்னு கேட்கான். நீ இப்படி ட்ரைனிங் எடுத்தினா ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. நருட்டோ சொல்கிறான், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன்னு சொல்கிறான். நீ ட்ரை பண்ணுற, ஆனால் உசுரை கொடுத்து ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாரு. நான் என்னன்னாலும் பண்ணுவேன்னு சொல்கிறான். அவர் கேட்காரு, இதுக்காண்டி உன் வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு கேட்காரு. நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன்னு சொல்கிறான். சரி வான்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் குளிக்க போகிறாங்க. ஏன் இங்கே வந்தோன்னு கேட்கான். முதல்ல குளிப்போன்னு சொல்கிறாரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கல சரிப்பட்டு வரல நருட்டோ நினச்சிட்டு இருக்கான். அடுத்து நருட்டோ கேட்கான், குளிக்கிறதுக்கும் சம்மனிங் ஜுட்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கான். அவர் எதுவுமே பேச மாட்டாரு. சாப்பிட போமான்னு கேட்காரு. சரின்னு சொல்கிறான். நல்லா சாப்பிடுதான், இதான் உன்னோட கடைசி சாப்பாடுன்னு சொல்கிறாரு. என்னதுன்னு கேட்கான். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாரு. நருட்டோ சாப்பாடுல வெளுத்து வாங்குறான். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கான். தேங்க்ஸ் சொல்கிறான். பார்த்தா பொம்மை தான் அங்கே இருக்குது. ஜிராயா சென்சை ஓடிட்டார். அவனோட காசை கொடுத்துட்டு வரான். பர்சனோட காசை மட்டும் தீந்துருச்சு. என்னாச்சும் ஜிராயா சென்சை கேட்காரு. நருட்டோ கோவப்படுறான். ட்ரீட் தரேன்னு சொல்லிட்டு இப்படி செஞ்சிட்டீங்களேன்ட்டு அவர் சொல்றாரு, நான் சாப்பாடு தான் வாங்கி தரேன்னு சொன்னேன், காசு கொடுக்கன்னு சொல்லலையேன்ட்டு. அப்புறம் உனக்கு எதுவும் பொண்ணை பிடிக்குமான்னு கேட்காரு. எனக்கு ஒருத்தி பிடிக்கும்னு சொல்றான். யாருன்னு கேட்காரு. சக்குரான்னு சொல்றான். வா அவளுக்கு போய் ஒரு ஹக் கொடுத்துட்டு வருவோம்னு சொல்றாரு. அப்படியா, இதுவும் ட்ரெயினிங்ல இருக்கான்னு கேட்கான். ஆமான்னு சொல்றாரு. அப்புறம் அண்ணியன் மாதிரி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அவர் டென்ஷன் ஆயிட்டார். மிதிச்சு தள்ளாரு போ அப்படின்ட்டு. அவள்கிட்ட பேசுறான். என்ன வேணும்னு கேட்கா. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்க போறான். அவன் மூஞ்சிலே குத்தி தள்ளுதான். யார்கிட்ட வரன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஜிராயா சொல்றாரு, இள வயசுல எல்லாத்துக்கும் இதான் நடக்கும் போலுக்கன்ட்டு. அப்புறம் போறாங்க. இதெல்லாம் செஞ்சா எனக்கு தவளை பெரிய தவளை கிடைக்குமான்னு கேட்கான். ஆமான்னு சொல்லிட்டு வயிற்று ஒரே குத்துறாரு. அவர் நினைக்காரு, நீ அதை வர வைக்கணும்னா நீ அதிக அளவுக்கு சக்கரா ரிலீஸ் பண்ணா அந்த பவர்ஃபுல் ஃப்ராக்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்றாரு. அந்த ஃபாக்ஸ் டெயில் சக்கரா வெளியே வர வைக்கணும்னா இப்படி பண்ணா தான் முடியும்னு சொல்றாரு. 4th ஹொக்காகே நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றாரு. தூக்கிட்டு போறாரு அவனை. அப்புறம் அவன் தூக்கி போடுற ஒரு இடத்துல என்னாச்சுன்னு கேட்கான். உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சுன்னு சொல்றாரு. நான் எப்போ ட்ரைனிங் முடிச்சுன்னு கேட்கான். அவர் சொல்றாரு, நீ செத்தாதான் ரெட் சக்கரா வெளியே வரும்னு சொல்றாரு. சடனா தலையில ஒரு சுண்டு சுண்டுறாரு. அவன் பறக்கான். பெரிய பள்ளத்துல போய் விடுறான். உன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டுன்னு நினைக்காரு. அவன் போய் விழுறான். அப்புறம் நினைக்கான், நம்ம எதையாச்சும் பிடிக்கணும்னு நினைக்கான். சக்கரா வர வச்சு பிடிக்கான். ஆனா முடியல, அது வலுவுது. திரும்பி கீழே போறான். அவர் நினைக்காரு, அது பாசி பிடிச்ச பாரு, அதனால அதை பிடிக்கலாம் முடியாது, நீ எத்தனை வாட்டி பிடிச்சாலும் வலிதான் உழுவன்னு நினைக்காரு. ஜிராயா சொல்றாரு, உனக்கு ஒரு வழி தான் இருக்கு, நீ 9 சக்கரா வெளியே கொண்டு வரணும். அவன் நினைக்கான், நம்ம இப்படி போனோம்னா செத்துருவோம்னு. அடுத்து இருக்கா சென்சே காட்டுறாங்க. அவர் கிளாஸ் எடுத்துக்கிட்டாரு. அது கொனகமா கிளாஸ் பாடம் நடத்துறாரு. அந்த இடத்துல கூட்டு வந்து 4 ஹொக்காகே இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவங்க தான் 4 ஹொக்காகே. அப்புறம் ஒரு பொண்ணு கேட்கா, யார் 5th ஹொக்காகேன்னு கேட்கா. நானா கூட இருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கா சென்சே சொல்றாரு. சடனா கிளாஸுக்குள்ள 3rd ஹொக்காகே வராரு. இங்க என்ன நடக்குன்னு கேட்டுக்கிட்டே வராரு. கொனகமாரு, தாத்தா நீ என்ன இங்க பண்றேன்னு கேட்கான். நானும் ஹொக்காகே பத்தி தெரிஞ்சுக்க வந்தேன்னு சொல்றாரு. அப்புறம் இருக்கா சென்சே 3rd ஹொக்காகே பத்தி சொல்றாரு. 3rd ஹொக்காகே ஒரு ஸ்ட்ராங்கும் கூட ஜீனியஸும் கூட சொல்றாரு. எல்லாரும் நக்கலா பார்க்காங்க. பழசெல்லாம் சொல்லாதன்னு ஹொக்காகே சொல்றாரு. உங்களை பார்த்தா ஸ்ட்ராங் மாதிரியே தெரியலன்னு சொல்றாங்க பசங்க. இருக்கா சென்சே கோவப்படுறாரு. ஹொக்காகே தான் இந்த வில்லேஜ்ல எல்லாரோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்ட்டு. அவர் பேர் ஹிருசன் சரடோபி. சாதாரணமா நினைக்காங்க அவர் எவ்வளவு வித்தக்காரன்னு போதான் தெரியும். ஒரு பையன் எந்திக்கான், நான் தான் 5th ஹொக்காகேன்னு சொல்றான். இருக்கா சென்சே சொல்றாரு, நீ எடுக்கிற மார்க்கு ஹொக்காகேலாம் ஆக முடியாது, அமைதியா உட்காருன்னு சொல்றாரு. ஹிருசன் சொல்றாரு, உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ எப்பனாலும் ஆவன்னு சொல்றாரு. நீங்க எங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு, அதனால உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்க எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. நல்லா ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு கேட்கா, யார் எனக்கு பிடிச்சவங்கன்னு கேட்கா. உங்களுக்கு யார் மொத்தம் இம்பார்ட்டன்ட்டா இருக்காங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சொல்றா, எங்க அப்பா அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு சொல்றா. அப்புறம் அவங்க கேட்காங்க, உங்களுக்கு யார் முக்கியம்னு கேட்காங்க. ஹொக்காகே சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட பேரனையும் என்னோட ஊரையும் தான் பிடிக்கும்னு சொல்றாரு. எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆகாங்க. அவர் பேசுறத பார்த்து இருக்கா சென்சே சிரிக்காரு. அப்புறம் அவர் நினைக்காரு, 4th ஹொக்காகே மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்காரு. அப்புறம் நருட்டோ ஒரு ரூம்குள்ள இருக்க மாதிரி காட்டுதாங்க. அவன் முழிக்கான். எந்த இடம்னே தெரியல. நடந்து போறான். ஏதோ சக்கரா தெரியுற இடத்துல நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு கேட் இருக்கு. சீல் பண்ணிருக்காங்க அந்த கேட்டை. பார்த்தா ஒரு ரெட் சக்கரா வருது. உள்ள ஒரு மிருகனிக்கு. அவன் முழிக்கான். அந்த மிருகம் அவனை கூப்பிடுது. எட்டி பார்க்க போறான். பார்த்தா அது நகத்தால பறந்து வருது. அவன் குதிச்சு ஓடுறான். உன்னை சாப்பிட போறேன்னு சொல்லுது. நருட்டோ கேட்கான், நீ தான் அந்த 9 டெயில் ஃபாக்ஸானு, அந்த ரெட் சக்கராவை நீ தானான்னு கேட்கான். உனக்கு என்ன